திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 3 குப்பை அள்ளும் பேட்டரி வாகனங்கள் களவு போனது குறித்து நகர்மன்ற கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு சரியான பதில் அளிக்காததால் அதிமுக கவுன்சிலர்கள் தரையில் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் யுகேந்தர். வணக்கம் யுகேந்தர், இந்த போராட்டம் குறித்தான விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகர்மன்ற கவுன்சிலருக்கான சாதாரண கூட்டம் நடைபெற்றது. நகர்மன்ற தலைவர் டாக்டர் பரிமளம் விஸ்வநாதன் தலைமையில் பொறுப்பு ஆணையர் கீர்த்தனா முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்ட விவாத பொருள் வாசிக்கப்படாமலேயே பொறுப்பு ஆணையர் அவசரமாக செல்லும் காரணத்தால் 10 நிமிடங்கள் மட்டுமே நீடித்தது. இக்கூட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப வார்டு கவுன்சிலர்கள் அதிருப்தி அடைந்தனர். மேலும் அதிமுகவை சேர்ந்த வார்டு உறுப்பினர்கள் தங்களது வார்டு பகுதிகளில் எவ்வித நிதியும் ஒதுக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுவதாகவும் திடீரென தர்ணா உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பேட்டரி குப்பை அள்ளும் இயந்திரங்கள் 5 வாகனங்கள் வாங்கப்பட்டதாகவும் அதில் 2 வாகனங்கள் மட்டுமே உள்ளது, 3 வாகனங்கள் களவு போனதாகவும் கூட்டத்தில் எழுப்பப்பட்டது. இதனை உடனடியாக தர்ணாவில் ஈடுபட்ட பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அதிமுக கவுன்சிலர்களை புறக்கணிப்பதாகவும் அதிமுக நகர்மன்ற தலைவரிடம் முறையிட்டு வந்த நிலையில் இப்போது அதற்கான நகர்மன்ற கூட்டத்தில் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதற்கான பொறுப்பான அதிகாரிகள் வந்தவுடனே தர்ணா கூட்டமானது கலையும், அதுவரை போராட்டம் நீடிக்கும் என அதிமுக கவுன்சிலர்கள் தெரிவித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி யுகேந்தர்.